Hello everyone, welcome back to our channel. So நம்ம சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இந்த பர்టిక్యులர் வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கேமரா ரிலேட்டடான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ். ஸோ இந்த ட்ரோன்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா எஃபிவி அண்ட் கமர்ஷியல் ட்ரோன்ஸ் ரெண்டு வந்துருக்கு. இதுல வந்து எஃபிவில போயிட்டீங்க அப்படின்னா அதோட சீரீஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் அது பெர்ஃபார்ம் பண்ற விதம் அதுல இருந்து வர அவுட்புட் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அண்ட் கமர்ஷியல் ட்ரோன்ஸ்ல இருந்து வர அவுட்புட் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஸோ என்னோட பர்பஸ்க்கு சர்வ் ஆகுற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த கமர்ஷியல் ட்ரோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அண்ட் இந்த அதில் இருக்க ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே அனலைஸ் பண்ணி ஃபைனலா முடிவு பண்ண ஒரு ட்ரோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Dji Air 3. இந்த Dji Air 3 வந்து நம்ம மதுரையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த Dji Air 3 வந்து நான் செலக்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 3 விஷயம் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருச்சு மற்ற ட்ரோன்ஸ்க்கு கம்பேர் பண்றப்போ. ஒண்ணு வந்து ஆம்னி டைரக்ஷனல் சென்சார். ஸோ இந்த ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்ஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரோன்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிராஷ் பண்ண மாட்டோம். இந்த ஒரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு ட்ரோன் ரேஞ்சில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Mavic-3 Classic, Mavic-3 Pro இந்த ரேஞ்சஸ்ல மட்டும் தான் ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்ஸ் இருக்கும். இந்த Air 3லயும் வந்து ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மெயினான ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இந்த ட்ரோன் வந்து இப்போ 2 weeks பிஃபோர் தான் லான்ச் ஆனது அப்படின்றதுனால இதுல ஆக்டிசன் 4.0 டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த ஆக்டிசன் 4.0 வந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 20 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ண போகுது. ஆனா இப்போ நம்ம ட்ரோன் வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு அதாவது லைக் 1 or 2 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ஃப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த சிக்னல் குவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரோன்ஸ் வாங்குறப்போ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோனோட ஃபிளைட் டைம். ஸோ இந்த ட்ரோனோட ஃபிளைட் டைம் அதிகமா இருக்கிறப்போ நீங்க நிறைய பேட்டரிஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. 1 or 2 பேட்டரிஸ்லேயே நீங்க எடுக்க வேண்டிய ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களோட ட்ரோனை வந்து சேஃபா லேண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் Air 3 வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி Dji கிளைம் பண்றாங்க. அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே 38 மினிட்ஸ் வரைக்கும் இது சாலிடா கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னாலையும் நான் வந்து இந்த Air 3 வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த ட்ரோனை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதோட டீட்டெயிலான ரிவ்யூ வீடியோ வந்து அடுத்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ வாங்க பாக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணோம்னா Dji Fly ஆப்போட லிங்க் வரும். ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பேக்காக தான் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் லோட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் அன்பாக்ஸ். ஆக்சுவலி இது மேக்னெட்டிக்கா. இதோட லாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் லாக் மாதிரி தான் இருக்கு. கைண்ட் ஆஃப் நாட் எக்ஸாக்ட்லி மேக்னெட்டிக். ஓகே. மேனுவல் குவிக் ஸ்டார்ட் கைட்ஸ், சிலிக்கா ஜெல்ஸ். ஸோ RC-N2 வாங்கினதுனால நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று Here comes our hero. இவர்தாங்க நம்ம ஹீரோ. இவர்தான் நம்ம ஹீரோ. இவர் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இவனுக்கு தனியாக நம்ம ஒரு பேர் வைக்கணும். ஓகே. Here comes our hero. அண்ட் அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்ளர்ஸ், செட் ஆஃப் ப்ரொப்ளர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருவோம். ஓ மை காட், ப்ரொப்ளர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரோனோட ப்ரொப்ளர்ஸ் பார்த்தீங்கன்னா A and B அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து A ப்ரொப்ளர்ஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க, B ப்ரொப்ளர்ஸ் வந்து ஒரு 6 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைமோர் காம்போ கிட் தான் வாங்கியிருந்தோம். 3 பேட்டரிஸ் வந்துடும். ஒரு பேட்டரி வந்து ட்ரோனோடய வந்துடும், 2 பேட்டரி வந்து இந்த சார்ஜிங் கேஸோட வந்துடும். ஸோ இந்த சார்ஜிங் ஹப் வந்து ரொம்ப அப்டேட்டடான ஒரு வெர்ஷன். ஸோ இதுதான் வந்து அந்த சார்ஜிங் ஹப்பு. இந்த சார்ஜிங் ஹப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சார்ஜிங் ஹப்போட இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பேட்டரிஸ்லேயும் மினிமம் ஹெல்த்தாக கொஞ்சம் இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு பேட்டரி மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பேட்டரி மட்டும் சார்ஜ் ஏறிடும். அந்த பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து RC-N2 எடிஷன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த RC-N2 எடிஷனில் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த RC N2ல வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க இந்த கண்ட்ரோலர் ஜாய்ஸ்டிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஓகே, ஐஃபோனோட கேபிள்ஸ் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஒரு கேபிள் ஆண்ட்ராய்டோட கேபிள் வந்து ஐஃபோன் கேபிள்ஸ் வந்து இதில் வந்துடும். அண்ட் ஆண்ட்ராய்ட் கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். ஓகே, அண்ட் இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த RC N2 வந்து நீங்கள் வாங்குறதை யோசிச்சு நீங்கள் எதுவும் கவலைப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த RC N2 வந்து அப்கிரேடட் வெர்ஷனான O4 டிரான்ஸ்மிஷன் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 20,000 எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கன்சோலோட வரும். எனக்கு வந்து அந்த டிஸ்பிளே கன்சோல் மேலே எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் என்னோட தேவைகளுக்கு எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. அதனால் நான் இந்த RC N2 எடிஷனே போயிட்டேன். ஸோ தட்ஸ் இட். பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ், நம்ம ட்ரோன் அண்ட் இதுதான் என்டையராக எல்லாம்